நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.15 இருக்கக்கூடிய ஃபோர்த்து சம் பார்க்குறோம். இந்த கொஷின் பாருங்கள். த ஃபாலோயிங் டேபிள், இங்கே டேபிள் கொடுத்துட்டாங்க, டேட்டாஸ் கொடுத்துட்டாங்க. த ஃபாலோயிங் டேபிள் ஷோஸ் த டேட்டா அபவுட் த நம்பர் ஆஃப் பைப்ஸ் அட் த டைம் டேக்கன் டு ஃபில் த சேம் டேங்க். நம்பர் ஆஃப் பைப்ஸும் ஒரு டைம் டேக்கனும் கொடுத்துருக்காங்க. ஒரு டேங்கில் வந்து வாட்டர் ஃபில் ஆகுது அப்படின்னா அந்த டேங்குக்கு வந்து நம்பர் ஆஃப் பைப்ஸ் நம்மளுக்கு எத்தனை ப்ரொவைட் பண்ணும்போது அந்த டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறத காம்பினேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ் இந்த ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 பைப்பு நம்ம ஜாயின் பண்ணும்போது 45 மினிட்ஸில் அந்த டேங்க் நிறைஞ்சிருது. இதே நம்பர் ஆஃப் பைப்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஓகேவா? அப்போ டைம் கண்டிப்பாக என்ன செய்யும், இங்கே குறையும். ஏன்னா கூட ஒரு பைப் அதில் ஜாயிண்ட் ஆகிருக்கு, ஸோ வேகமாக ஃபில் ஆயிரும். ஸோ 3 பைப்ஸ் கொடுக்கும்போது 30 மினிட்ஸில் முடிஞ்சிருது, ஃபில் ஆகிடுது. 6 பைப்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணும்போது 15 மினிட்ஸ்லேயே ஃபில் ஆகிடுது. 9 பைப்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது 10 மினிட்ஸ் ஆகுது அந்த டேங்க் ஃபில் ஆகுறதுக்கு. ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் பைப்ஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுது, டைம் வந்து கம்மியாகிட்டே வருது. ஸோ இதிலேருந்தே நம்மளுக்கு தெரியுது இது ஒரு இன்டைரக்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த டேட்டா கொடுத்துட்டு 2 சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க, நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். ஸோ கொடுத்துருக்கிறது படி பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் எப்படி எழுதுறோம்னா, as per given number of pipes increases then time taken decreases, so this is the indirect variation. So the formula is xy is equal to k. ஸோ k கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், xஐயும் yஐயும் மல்டிப்ளை பண்ணணும். xஐயும் y மல்டிப்ளை பண்ணும்போது 2 × 45 90 தான், 3 × 30 கொடுத்தாலும் 90 தான், 6 × 15 மல்டிப்ளை பண்ணாலும் 90 தான், 9 × 10 90 தான். ஸோ k is equal to 90. ஸோ தி டேட்டா வந்து 2,45, 3,30, 6,15, 9,10. இப்போ இந்த 4 பாயிண்ட்டுக்கு நம்ம கிராஃப் வரைய போகிறோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்பர் ஆஃப் பைப் எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்சிஸில் வந்து டைம் டேக்கன் எடுத்துக்கணும். ஸோ ஸ்கேல் எப்படி எழுதணும்னு பாருங்கள். இன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட் தான், ஓகேவா? பட் இன் ஒய் ஆக்சிஸ் 1 cm = 5 யூனிட்டாக எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒய் ஆக்சிஸில் வந்து கிட்டத்தட்ட 45 வர நம்பர்ஸ் இருக்குது. இது ஜஸ்ட் 10க்குள்ளே முடிஞ்சிருது எக்ஸ் ஆக்சிஸ். பட் இங்கே 45 வர வேணுங்கிறனால எவ்ரி 1 யூனிட்டே 5 யூனிட்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ட்ராயிங் வரைகிறோம். இங்கே 1 2 3 10 வரை மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே 5 10 அப்படின்னு சொல்லி ஒரு 50 வர 5 10 15 20ன்னு 5 5ஸாக போகுது. ஓகே, ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா 2,45 பாயிண்ட் பண்ணிருக்கோமா. அடுத்தது 3,30, அடுத்தது 6,15 மினிட்ஸ், அடுத்தது 9,10. ஓகே, இந்த 4 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ்டு லைன் வரைகிறோம். இது இன்டைரக்ட் வேரியேஷன், ஸோ கண்டிப்பாக கர்வ்டு லைன் தான் வரும். வரைஞ்சாச்சு, இதோட கிராஃப் வரைஞ்சாச்சு. இப்போ அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த டைம் டேக்கன் டு ஃபில் த டேங்க் வென் 5 பைப்ஸ் ஆர் யூஸ்டு. ஸோ நம்பர் ஆஃப் பைப்ஸ் வந்து 5. அப்போ கரெக்டாக இந்த 5 பைப்ஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அந்த கர்வ் எந்த இடத்துல கட் ஆகுதுன்னு பார்த்து ஹரிசாண்டல் லைன் போட்டால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். 15க்கும் 20க்கும் இடையில இருக்குது. அப்போ நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியும், கரெக்டாக இது 18 எப்படி தெரியும்னா, கிராஃபை வச்சும் ஆக்சுவலாக 18ல் தான் அது கட் ஆகிருக்குது. பட் 18 கண்டுபிடிக்க தெரியல, இல்லை நீங்கள் 18 கண்டுபிடிச்சிருக்கீங்க, இது கரெக்டாங்கிறத எப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம்னா, ஈஸியாக வெரிஃபை பண்ணிக்கலாம். 5 பைப்ஸ் தானே, ஸோ 5 பைப்ஸுங்கிறது எக்ஸ் தானே. அப்போ எக்ஸுக்கு பதிலாக XY is equal to நமக்கு 19 தெரியும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் 5 போட்டுட்டு ஒய் கண்டுபிடிங்க. ஓகே, 90/5னா எவ்வளோ வரும், 18 மினிட்ஸ் வந்துடும். ஓகேவா, 90/5, 90யை 5ஆல் டிவைட் பண்ணால் 18. ஸோ 1 5 is 5, 8 5s are 40. ஸோ 18 மினிட்ஸ்னு எழுதிடணும். ஓகேவா, ஸோ இது வந்து 18 எப்படி கண்டுபிடிச்சோன்னு தெரியுதா? ஆனால் 18 பக்கத்தில் தான் இருக்குது பாருங்கள். 15க்கு அடுத்து 2 கோடு 16, அடுத்த 2 கோடு 17, அடுத்த 2 கோடு 18. கரெக்டாக 18ல் தான் இது கட் ஆகுது. நம்மளுக்கு 18 தான் சப்ஸ்டியூட் பண்ணும்போதும் கிடைக்குது. ஓகே, இப்போ அதே மாதிரி அடுத்த சப்டிவிஷனில் என்னென்னா, நம்பர் ஆஃப் பைப்ஸ் கண்டுபிடிக்கணும். டைம் டேக்கன் வந்து 9 மினிட்ஸாக இருந்தால். ஸோ 9 மினிட்ஸ் எங்கே இருக்குது, 5. இப்போ 9 கரெக்டாக 10க்கு முன்னாடி ஒரு 2வது கோடு தான் நமக்கு 9. அதுலேருந்து கரெக்டாக நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சோன்னா அந்த கர்வை ஒரு இடத்துல கட் பண்ணி கீழே பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, 10ன்னு கிடச்சிருச்சு. இப்போ இந்த 10ங்கிறது தான் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் பைப்ஸ். கரெக்டானு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, டேட்டாஸ்லேயே இருக்குது 9 மினிட்ஸாக இருந்தால் 10 நம்பர் ஆஃப் பைப்ஸ் தான் வரும். அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இதே XY is equal to k தான். அதாவது y is equal to நம்மளுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, 9ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ x into 9 is equal to 90. அப்போ x வேணும்னா 90/9, 1 9 is 9, 10 times 9 தான் 90. ஸோ x is equal to 10. ஈஸியாக கிடச்சிருது. ஓகேவா, ஓகே, இதுதான் இந்த சம். ரொம்ப ஈஸியாகவே சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.